எனக்கு அது ஒரு பதட்டமாவே இருக்கு. எனக்கு இந்த தேர்தலில் என்னடா இது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க, இன்னொரு 5 வருஷம் இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிச்சிடுவாங்க, முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லணும். முக்கியமா என்ன சொல்லணும், இப்போ போதைன்னு நம்ம சொல்றோம், கஞ்சான்னு நம்ம சொல்றோம். கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள் வீதி வீதியா கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த போதை பொருட்கள் நிறைய இருக்கு. கஞ்சா, ஆங்கிலத்தை சொல்லுவோம் காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின், இதெல்லாம் அமெரிக்கா வெள்ளக்காரன் பயன்படுத்துற போதை மாத்திரை, போதை பவுடர், இதெல்லாம். இதுதான் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் கிடைக்குது. இதனால்தான் எனக்கு பதட்டமாவே இருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைங்களை எப்படிடா நம்ம காப்பாற்ற போறோம்? இந்த இத்தனை போதை பொருட்கள மிக குறைவா பாதிப்பு கஞ்சா. ஆனா நம்ம கஞ்சா கஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கஞ்சாவை விட எவ்வளோ மற்ற போதை பொருட்கள் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கு. ஒரு மருத்துவனா, ஒரு டாக்டர், எனக்கு தெரியுது, இந்த மக்களை பார்த்திருக்கிறேன் நான். அந்த பதட்டம் தான் எனக்கு. ஐயோ எப்படா, ஏன்னா இந்த தலைமுறையை நம்ம தொலைச்சிட்டோம்னா, நாசம் ஆயிடுச்சுன்னா மீட்டு எழுக்க முடியாது. இந்த தலைமுறைலாம் யாரு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள். இதைத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்கள் கிட்ட நீங்க சொல்லணும். இதுதான் செய்தி, முக்கியமான செய்தியே இதுதான். இதை பத்தி யாரும் பேசுறது கூட கிடையாது. இதனால் இந்த ஒரு காரணம் போதும், இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது. இந்த ஒரு காரணம் போதும். எத்தனையோ காரணம், ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கு. வீட்டுக்கு அனுப்பணும், விரட்டி அடிக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு காரணத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லா குடும்பத்திலும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது ஆண் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெண் பிள்ளைங்க. பார்த்திருக்கீங்கல்ல, ஸ்கூல் படிக்கிற பெண்கள் யூனிஃபார்ம் போட்டு பஸ்ல குடிச்சிட்டு போகுதுங்க, கிளாஸ் ரூம்ல குடிச்சிட்டு இருக்குங்க. எங்க போகுதுயா நம்ம கலாச்சாரம்? எங்க போகுது? நம்ம கடலூர் மாவட்ட தலைவர் டாக்டர் கௌரி சங்கர், அவர் டாக்டர், பண்ருட்டியில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறார். அவர் சமீபத்தில் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினார். அந்த மெடிக்கல் கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை பார்த்தார், பரிசோதனை பண்ணார். அவங்களுடைய கல்லீரல் எப்படி இருக்குன்னு, கல்லீரல் என்ன தெரியலமா, லிவர் எப்படி இருக்குன்னு பரிசோதனை பண்ணார். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா அதுல 100 பேர்ல 65 பேருடைய கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. இது சும்மா நான் சொல்லல, ஒரு டாக்டர் மெடிக்கல் கேம்ப் பண்ணி அவ்வளோ பேர் 5000 பேரை ஸ்கிரீன் பண்ணி, ஸ்கேன் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, பரிசோதனை பண்ணி தெரிஞ்ச செய்தி என்னன்னா, வந்தவங்கள 65 விழுக்காடு வந்தவங்களுடைய கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. காரணம் மது, ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துடுச்சு குடிச்சு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இது. இதற்கு நல்ல ஆட்சியாளர்களா இருந்தாங்கன்னா, உண்மையிலே உணர்வுபூர்வம் மனசாட்சி இருந்த ஆட்சியாளர் இருந்தாங்கன்னா அதை குறைப்பாங்க, அதை தடுப்பாங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அப்படி ஒரு துளியும் மனசாட்சி கிடையாது, ஒரு துளியும் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இன்னைக்கு திமுக, கேடுகட்ட திமுக ஆட்சி இன்னைக்கு ஆட்சியில நடந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாராயம் அதிகமா வித்தா அவங்களை பொறுத்தவரை வருமானம், சாராயம் வித்தா எவ்வளவு கேடு மக்களுக்கு. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 35,000 கோடிக்கு சாராயத்தை வித்தாங்க. சாராயம்னா டாஸ்மாக் சாராயம். 5 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு 60,000 கோடிக்கு விற்கிறாங்க. 35,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 60,000 கோடி 5 ஆண்டு காலத்தில். எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அந்த பணத்தை வச்சுதான் நான் 5,000 தரேன், 3,000 தரேன், 1,000 தரேன், 2,000 தரேன்.